ஹாய் வியூவர்ஸ், தமிழ் சமையல் ஸ்டுடியோவில் சுவையான சவ் சவ் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவு ஆயில் எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்த உடனே அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வேக விடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இது கூட 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பை 10 மினிட்ஸ் முன்னாடியே ஊற விட்டு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு சவ் சவ் காயை மேலே உள்ள தொலியெல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இது கூட அரை டம்ளர் அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மூடி வச்சு 3 மினிட்ஸ் நல்லா வேக விடலாம். இப்போ தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். நல்லா அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், காய் நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நாம் அரைச்சி வச்சிருக்கிற தேங்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், சுவையான சவ் சவ் பொரியல் தயாராகிருச்சு. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.